Bismillahirrahmanirrahim. وإن كنتم في ريب مما نزلنا على عبدنا. இந்த ஆயத்தை பற்றி ஒரு 2 நாட்களாக உங்களுக்கு முன்னால் சட்டங்கள் சொல்லப்பட்டது. அதனுடைய தொடரிலே குரானுடைய மகிமையை பற்றி இன்னும் ஒரு சில விளக்கங்களை இன்னைக்கு சாரலாம். குரானிய அல்லாஹ்வுடைய ஆய்வு கொடுக்கும் மந்தமாக பேசக்கூடிய விதத்தை பாருங்கள். فَلَا تَعْلَمُ نَفْسٌ مَا أُخْفِيَ لَهُم مِّن قُرَّةِ أَعْيُنٍ جَزَاءً بِمَا كَانُوا يَعْمَلُونَ. எந்த ஒரு மனிதனும் அறிய மாட்டான் அவர்களுக்காக வேண்டி மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தனி குளிர்ச்சி நல்லாமல் சென்றவர்களுக்காக அவன் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியையும் எந்த மனிதனும் அறிய மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா ஆர்வப்படுத்தும் வண்ணமாக குரானிலே இப்படி பேசுகிறார். குரானிலே அல்லாஹ் மறுபடியும் இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் ஆர்வப்படுத்தி பேசுகிற போது وَفِيهَا مَا تَشْتَهِيهِ الْأَنفُسُ وَتَلَذُّ الْأَعْيُنُ وَأَنْتُمْ فِيهِ خَالِدُونَ. அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார், மனிதன் எதை விரும்புகிறானோ அதையெல்லாம் அந்த சொந்தத்திலே அவன் வைத்திருக்கிறான். அவனுடைய புகழ்ச்சிகள் அந்த சொந்தத்திலே இருக்கிறது. அதிலே அவன் நிரந்தரமாக இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா இப்படி அற்புதமாக அல்லாஹ் தஆலா குரானிலே ஆர்வப்படுத்துகிறார். அல்லாஹ் குரானிலே நிரத்தக்கூடிய இதைகளை பாருங்கள். அஃபஅமின்தும் மன் யக்ஸிப பிக்கும் ஜானிபன் பார். உங்களை விலகி விடுவதை விட்டும் நீங்கள் அச்சமற்றில் இருக்கிறீர்களா? இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது ஆனிங்கும் மன்றி சமான் ஐயத்புகதிப்பும் பகிதாரியத்தனூர். வானத்தினை இருந்து தனிமலை பொறைவதை விட்டும் பூமி உங்களை எழுதி விடுவதை விட்டும் நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? அந்த வானருடையவன் அதற்கு சக்தி உடையவன் இல்லையா என்று இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு விளக்குகிறார் குரானிலே. குரானிலே பாருங்கள், அல்லாஹ் கண்டிக்கும் விதமாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை பகுல்லன் அபதுனா விதம்பி, ஒவ்வொருவரையும் அவருடைய பாவங்களை கொண்டு நாம் பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் உபதேசம் செய்யும் வண்ணமாக குரான் ஷரீஃபிலே அல்லாஹ் பேசுகிறான். அஃபரைதம் மத்தஅனாஹும் ஸனீன், சில காலங்களுக்கு அவர்களை நாம் சுகம் அனுபவிக்க நாம் விட்டு வைத்தோர். பிறகு அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் வரும். பிறகு அவர்களுக்கு எதுவும் லாபம் தராது. இப்படி அல்லாஹ் சொல்கிறார். இப்படி குரானை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த தனையன்பத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிலே பரிபூர்ணத்துவத்தை இதன் பார்க்கலாம். விதவிதமான இலக்கணங்களை அந்த இலக்கணம் கொண்ட அந்த வார்த்தை பணியிலே இனிமைகளையும் காணாதா? அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளையுடைய அந்த வசனங்களை பாருங்கள். அல்லாஹ் தடுக்கக்கூடிய அந்த வசனங்களை பாருங்கள். எல்லாம் அதில் அந்த கட்டளையும் இருக்கும், அந்த இலக்கணமும் இருக்கும், அதில் பார்த்தால் அழகும் இருக்கும். இப்படி ஜாமியான இப்படி எல்லாமே கலந்த ஒரு கலவை குரானுடைய ஒவ்வொரு வார்த்தையும் தடுக்குதலும் இருக்கும், இலக்கணமும் இருக்கும், அழகும் இருக்கும். இது என்னால் சேர்ந்த ஒரு வார்த்தையாக இருக்கும். இப்படி வேண்டிய மனிதர்கள் பேசும் வார்த்தையுமே காட்டிவிட முடியாது. இது நம்ம சூதர் எல்லாத அனுபவம் போன்றவர்கள் அஸ்னாசுகளான உலமாத்தன் அவர்கள் கூறுகிறார்கள், முன்னோர்களான உலமாத்தல் குரான் சரியிலே எங்கே யா அய்யுஹல்லஸீன ஆமனூ என்று சொல்லப்படுகிறதோ அங்கேயெல்லாம் உங்களுடைய காதுகளை கொண்டு போய் வைத்து கேளுங்கள், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று. ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அல்லாஹ் கூப்பிட போதெல்லாம் குரானிலே அல்லாஹ் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கட்டளையிடுவான், அல்லது ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தை இட்டு உங்களை தடுப்பார். இது அல்லாஹ்வுடைய வணக்கம். குரானில் இதையெல்லாம் யா அய்யுஹல்லஸீன ஆமனூ ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று சொல்லும் போதெல்லாம் அல்லாஹ் இப்படி சொல்லுவாள். அல்லாஹ்வே குரானிலே சொல்லுவதான் பாருங்க, யாமுருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர்
நல்ல இதனை அவர்களுக்கு அவன் ஏவுகிறான், தீய இதனை இட்டும் அவர்களை அவன் தடுக்கிறான். வயுரிந்துலகமோ தொய்பாத், நல்ல இதனை அவர்களுக்கு அவன் ஹலாலாக்கி இருக்கிறான். வயுர்லிமானையும் ஹபாயிஸ், கெட்ட இதனை அவர்களுக்கு அவன் அறாமாக்கி இருக்கின்றான். வயதாவ அனுபவம் இசராவும் வல்லவனார் அந்த தீ காணத்தாழி, அவர்களினுடைய கவனைகளையும் அவர்களின் மீது இருக்கக்கூடிய விலங்குகளையும் அவர்களை இட்டு அவன் இறக்கி வைக்கிறான் என்று இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே அல்லாஹ் தானே சொல்லுகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே கியாமத் நாளை பற்றி பேசும்போது, கியாமத்துடைய பயங்கரங்களை பற்றி பேசும்போது, சொர்க்க நரகத்தை பற்றி பேசும்போது, ரஹமத்துகளை பற்றி பேசும்போது, வேதனைதனை பற்றி பேசும்போது, அல்லாஹ்வினுடைய அவுலியாக்கள் இறை நேசர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விதவிதமான மேன்மக்களை பற்றி பேசும்போது, அல்லாஹ்வினுடைய விரோதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய விதவிதமான வேதனைகளை பற்றி பேசும்போது, எல்லாம் அல்லாஹ் ரொம்ப பரிபூர்ணத்துவத்தோடு அல்லாஹ் தஆலா பேசியிருந்தார். குர்ஆனிலே பார்த்தால் சில இடங்களிலே நன்மாராயங்கள் சொல்லப்பட்டது, சில இடங்களிலே அச்சமூட்டி எச்சரிக்கைகள் செய்யப்பட்டது, சில இடங்களிலே நன்மைகளை செய்ய ஆர்வப்படுத்தப்பட்டது, சில இடங்களிலே தீமைகளை விட்டு தடுக்கப்பட்டது, சில இடங்களிலே புரியாதவர்களுக்கும் ஆசைப்பட்டு இருக்கும்படியாக சொல்லப்பட்டது, சில இடங்களிலே ஆபராத்தி பக்கமாக ஆர்வப்படுத்தப்பட்டது. இதுதான் குர்ஆனுடைய மொத்த வசனங்களும். இதுதான் இது மாதிரி விஷயங்களை தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நேரான பாதையை குர்ஆன் காட்டுகிறது. அல்லாஹ்வினுடைய பிரியமான அந்த ஷரியத்தின் பக்கமாக மக்களை குர்ஆன் சாய்க்கின்றது. உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை சைத்தானுடைய வாசல்களை அடைக்கக்கூடியதாகவும் குர்ஆன் அதனால் தான் இருக்கிறது. தீய அசராத்துகள் ஏற்படாமல் நீக்கக்கூடியதாக குர்ஆன் இருக்கிறது. இப்படி எத்தனையோ பிரயோஜனங்கள் குர்ஆனால. ஆனால் இன்னைக்கு நாம தான் குர்ஆனை பற்றி எழுதுறது இல்லை. குர்ஆனை எதிர்த்து நம்ம வச்சிருக்கிறோம். யாராவது மௌத்தா போனால் ஓதுறது, அவ்வளோதான். அதுக்கு ஒன்று தான் நம்ம பயன்படுத்தி கொண்டு போகிறோம். அந்த குர்ஆனிலே அல்லாஹ் எவ்வளோ சொல்லி இருக்கிறான், என்னென்ன விஷயம், அதையெல்லாம் நம்ம ஒன்று தேர் பண்ணுறதே கிடையாது. அதெல்லாம் நபி அவங்க சொன்ன விஷயம். நான் எனக்கு பின்னால் ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு விட்டுட்டு போகிறேன். அந்த ரெண்டறிவுக்கு பிடிச்சிக்கோங்க, வெற்றி அடைவது. அந்த ரெண்டறிவுக்கு எதிரிட்டாலும் வழி எட்டு போய் அதில் ஒன்றாவது குர்ஆன், ரெண்டாவது ஹதீஸ். இந்த ரெண்டு தான் ஷரியத். மற்றது எதுவுமே ஷரியத்து கிடையாது. இந்த ரெண்டு தான் குர்ஆன் ஹதீஸ். குர்ஆனை பிடிச்சிக்கணும், ஹதீஸை பிடிச்சிக்கணும். நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்தில் விட்டுறோம். குர்ஆன் ஹதீஸுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது ஹதீஸ் ஷரீஃபில் தெளிவாக இது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் சில ஹதீஸுகள் இது சம்பந்தமாக சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.